தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவகரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருடைய விசுவாசம். இந்த நாளிலும் சங்கீதம் 26 நாம் தியானிக்க போகிறோம். தாவீதின் சங்கீதம் 1 வசனத்திலே, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகவே நான் தள்ளாடுவதில்லை. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். தாவீது சொல்கிறார், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் உத்தமத்திலே இருக்கிறீங்க, நடக்கிறீங்க? எத்தனை பேர் உத்தமத்துல நடக்கிறீங்க? ஒரு நாளைக்கு பாருங்க, எத்தனை பொய் சொல்லி இருப்போம், எத்தனை பேரை பற்றி குறை சொல்லி இருப்போம், புறங்கூறி இருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய நடைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? தாவீது சொல்கிறார், என் உத்தமத்துல நடக்கிறேன். நீ நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்க. நம்முடைய நடைகள் சரியானபடி நடக்கிறோமா? சரியான வழிகளில் நடக்கிறோமா? சரியான பாதையில் செல்லுகிறோமா? நேர்மையான பாதையில் செல்லுகிறோமா? நீதியின் பாதையில் செல்லுகிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையால் அவர் சொல்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை. நீ பாருங்க, தள்ளாடுகிற சூழ்நிலை, எல்லா காரியங்களிலும் தள்ளாடுகிற சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. தள்ளாடுகிற சூழ்நிலை. தாவீது சொல்கிறார், நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தர் என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். தாவீது சொல்கிறார், என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என்னை சோதித்து பாரும், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, அவர் சொல்றார் 4 வசனத்திலே, வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. வீணான பேச்சுகள் பேசுகிற இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. வீண் பேச்சு பேசுகிற இடத்திலே நம்ம நிக்க கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி, வீண் பேச்சு பேசவே கூடாது. வீண் பேச்சு பேசுறதுனாலதான் பிரச்சனை, வீண் பேச்சு பேசுறதுனாலதான் சண்டைகள், வீண் பேச்சு பேசுறதுனாலதான் அடிதடி சண்டைகள் எல்லாம் நடக்கிறது. பிரியமானவர்களே, வீணரோடு நான் உட்கார்வதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன். 5ஆம் வசனத்தை, பொல்லாத கூட்டம், பொல்லாதவர்களின் கூட்டத்தில் நம்ம சேரவே கூடாது. ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி நமக்கு அந்த உணர்வை வைத்திருக்கிறார். ஆகவே பொல்லாதவர்களின் கூட்டத்தோடு நாம் உட்காரக்கூடாது, துன்மார்க்கரோட உட்காரக்கூடாது. பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்திலே, நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. நாம சொல்ல முடியுமா, நான் செம்மையா நடக்கிறேன் என்று சொல்லி சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறான், என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடு மாறிக்கொள்ளாதையும், அவர்கள் கைகளிலே தீவனை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. அவர் சொல்ல, பரிதானம் லஞ்சம். பிரியமானவர்களே, நாமும் நீதியின் பாதையில் நடப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you for God bless you.